வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கரண்ட் ஆஃபீஸின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தினமணி மற்றும் தின இந்திலேருந்து நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ், அதாவது வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்க கொஷின்ஸ் அண்ட் 2A ஓரியன்டாக இருக்க ஒரு நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம் சார். அதாவது 4, 5, 6 ஜனவரி 2019க்கான நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ் கலந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் சொல்லிடுறேன். அதாவது ஜெய் ஜவான், அதாவது 4/1/2019க்கான கொஷின்ஸ். ஜெய் ஜவான், ஜெய் கிஷான், ஜெய் அனுசந்த். இது ஒரு பிரச்சாரம் மாதிரி. இதை வந்து 106வது இந்திய அறிவியல் மாநாட்டில் நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து தெரிவித்தார். ஸோ இதோடைய நோக்கம் என்ன? ஸோ ஒரு 3 மார்க் கொஷினில் எழுதுங்க, எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எழுதுங்க. அடுத்து வந்து சந்திராயன் 2. ஸோ இப்போ ஜனவரி 3ன்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் வந்து பிப்ரவரி எண்டுக்கு போயிடுச்சு. ஸோ சந்திராயன் 2 பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் எழுதுங்க. அதேமாதிரி சந்திராயன் 1 பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து 17 கொஷின். அது வந்து கஷோகின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வந்து சவுதி அரேபியாவும் இன்னொரு நாடும் சேர்ந்து அவர் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு மோடர்ன் கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி யாருன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். இது வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது வந்து ஃபாரின் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து கேட்க வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சாங் E4, சீனாவுடைய விண்கலம் நிலாவில் எறிஞ்சி, ஸோ அந்த பக்கம் வந்து நமக்கு ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சிக்கிட்டு இருக்குது. இதுவும் வந்து ஃபாரின் ஈவெண்ட்ஸ். மெயின்ஸில் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இருந்தால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு இது நடந்துகிட்ருக்கு. அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ். அதிலிருந்து மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்க கொஷின்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 52 வா வாழ்ந்து காட்டலாம் குறும்படம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவருடைய பள்ளி நாட்களில் எப்படி இருந்தார், என்ன பண்ணார், எந்த மாதிரி ஹெல்ப்ஸ்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து சென்னையில் இருக்க ஒரு சத்யம் தியேட்டர் இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த படத்தை பற்றி ஒரு 3 மார்க் அந்தளவுக்கு எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேஜாஸ் ரயில் பெட்டிகள் ஆல்ரெடி சென்னை டு மதுரையில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. டிசம்பர் 27ஆம் தேதி நம்ம பாரத பிரதமர்கள் திறந்து வச்சார். இப்போ வந்து அதோடைய பெட்டிகள் வந்து ICFல மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கலையா, ஸோ அதனால் வந்து அதோடைய ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் வரைக்கும் அது போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 106வது இந்திய அறிவியல் மாநாடு பஞ்சாபில் ஜலந்தர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் அடுத்து இன்னொருத்தருடைய கருத்தை வந்து தவறுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் பற்றி நியூட்டனை பற்றியும் ஸோ அவரை பற்றியும் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு ஒரு 3 மார்க் எழுதுகிற அளவுக்கு நியூட்டன் முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதியில் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை பற்றி கொஞ்சம் நான் கட்டிங் சொல்கிறேன். ஸோ அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து 2A ஓரியன்டாகவும் வரப்போகிற ஈவெண்ட்ஸ் இதெல்லாம். அதாவது வந்து 2000 ரூபாய் நோட்டுகள் குறைவாக அச்சிடப்படும் சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ 2000 ரூபா நோட்டு பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா நவம்பர் 8, 2016 என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு நவம்பர் 1ஆம் தேதியில் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து 2000 ரூபா நோட்டு வெளியிட்டாங்க. அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2000 நோட்டு ப்ரெஸ்லேயே வந்து ரொம்ப குறைவாக தான் அச்சடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலா இருக்கு இல்லையா, நிலா அந்த பக்கம் நம்ம பார்க்க முடியாத பக்கத்து வந்து அது வந்து இருண்ட பகுதி முதல் முறையாக இறங்கி சோதனை ப்ளஸ் ஃபோட்டோ பிடிச்சி அமைச்சிருக்குது சீனாவுடைய சாங் E4. அதாவது வந்து நம்ம மெயின்ஸில் கொஷினாகவும் பார்த்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. இதில் வந்து சும்மா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது சீன விண்கலம் சாங் E4. கஷோகி படுகொலை விசாரணை தொடங்கியது சவுதி அரேபியா. அவங்க கொண்டது காரணமே அவங்க தான். ஸோ அதனால் சும்மா லைட்டாக எழுதிக்கோங்க போதும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான் நூலகத்துக்கு இந்தியா அளிக்கும் நிதியுதவியால் என்ன பயன்? அதேமாதிரி வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு நூலகம் கட்டுறாங்க. ஸோ அதற்கு வந்து இந்தியா வந்து நிதியுதவி கொடுக்குது. சமீபத்தில் இந்தியா வந்து எந்த நாட்டுக்கு வந்து நூலகம் கட்ட நிதியுதவி கொடுத்துங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதேமாதிரி வந்து குரூப் 1 ரிசல்ட் விட்டுட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுமாதிரி வந்து 21ஆம் தேதி நேர்முக தேர்வு அதையும் சொல்லிவிட்டாங்க. ஸோ அதை பற்றி இருக்குது. அதேமாதிரி சமீபத்தில் வந்து அதிநவீன மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய மார்பக புற்றுநோய் பரிசோதனை சிகிச்சை மையம் வியாழக்கிழமை திறக்கப்பட்டது. அதான் சொல்லியிருக்காங்க. அதில் சமீபத்தில் எங்கே அப்படின்னு வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். சந்திராயன் 2 வந்து பிப்ரவரியில் அனுப்பதான் சொன்னாங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த ஈவெண்ட்ஸ் தான் இது. ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஆராய்ச்சிக்காக ப்ளஸ் வந்து ஜெய் அனுசந்தன். இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்குல்ல, அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள்.
நமக்கே தெரியும் தமிழ்நாடு வந்து பொங்கல் பரிசாக வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் ப்ளஸ் சில பொருள்கள். அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இருக்குன்னா 2,01,91,054 குடும்ப அட்டைகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 3 பிராந்திய ஊரக வங்கிகள் ஒருங்கிணைப்பு. மத்திய அரசு 3 பிராந்திய ஊரக வங்கிகள் ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்ஆர்பி ஒருங்கிணைத்துள்ளது. எதுனா ஜனவரி 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் கிராமின் பேங்க், மைவா கிராமின் பேங்க், சுல்தாஜ் கிராமின். அந்த இமேஜை பாருங்கள், அதில் தெரியும். எதுனா பஞ்சாப், சுல்தாஜ், மைவா. பெங்களூர், அதாவது ப்ரோ கபடி 6வது சீசனில் ஜெயிச்சது யாருன்னா பெங்களூரு, தோற்றது வந்து குஜராத். அடுத்து இது 2A வென்றாகும். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 56வது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு நடத்திய போட்டு வந்து வெண்கலம் வென்ற சென்னை முகப்பேர் வேலம்மாள் பள்ளி மாணவி ரிஷி பிரியா. ஜெயிச்சது யாருன்னு இதில் வந்து வெண்கலம் வென்றது யாருன்னா ரிஷி பிரியா. அடுத்து வந்து உங்களுக்கே தெரியும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதாவது வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச உவர்நீர் மீன் வளர்ப்பு மாநாடு எப்போ அப்படின்னா ஜனவரி 22 25 வரைக்கும். ஸோ நடக்கும்போது அதை பற்றி டீப்பாக பார்த்துக்கலாம். சென்னையில் 42வது புத்தக கண்காட்சி எங்கன்னா சென்னையில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனாவது? 42வது. போதும், வேறு எதுவும் வேணாம். அதில் தேஜஸ் ரயில் பெட்டிகள் அதை பற்றி நல்லா சொல்லுங்கள். 23 போய்ட்டுருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 110 கிலோமீட்டர் வந்து கிராஸ் ஆகிருக்கு. மேனுஃபேக்சரிங் வந்து ICF பெரம்பூர். ஆல்ரெடி சென்னை டு மதுரை ரன்னிங்கில் இருக்குது, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். GPS அடிப்படையிலான பயணிகள் தகவல் அறியும் வசதி, LED விளக்கு இருக்குது, ரயில் பெட்டியின் உள்புறமும் வெளிப்புறமும் தானியங்கி கதவுகள் இருக்குது, அப்புறம் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கேமரா இருக்குது உள்ளேயும் வெளியும் சரி. அப்புறம் பயோ கழிப்பறைகள் போன்ற வசதிகள் தேஜஸ் ரயில் பெட்டியில் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனுடைய கண்டினியூஷன் இதில் இருக்குது. மல்லையா வந்து வெற்றிகரமாக வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். தேடப்படும் பொருளாதார குற்றவாளி மும்பை. யார் சொன்னால் மும்பை சிறப்பு இதை கூட கேட்க வாய்ப்புகள் உண்டு. முத்தாலக் தடையை பற்றி ஒரு கட்டுரையே இருந்துச்சு, இது தின இந்துவில். அண்ட் மெயின்ஸ் வேண்டாக படிக்கிறவங்க இதை பற்றி இதில் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் ஜெகதனா, அதாவது வந்து ஐன்ஸ்டீன் நியூட்டன் கோட்பாடுகளை தவறுன்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ அதை தான் நான் சொன்னேன். ஸோ ஐன்ஸ்டீனை பற்றி நியூட்டனை பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மெயின்ஸ் படிக்கிறவங்க. ஸோ அதை குரூப் 1 இன்டர்வியூ இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து சங்கர் ஐஏஎஸ்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து இன்டர்வியூ கோச்சிங் கொடுக்குறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாம், ஃபாரஸ்ட் கார்டு, ஸோ அவங்களாம் வந்துச்சு இல்லையா, அதுக்கான அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். வந்து 110 ஸ்பீடில் போகுது தேஜஸ், அதுக்கான ஹிண்ட்ஸில் இருக்கும். ஸோ கொஞ்சம் எழுதிக்கோங்க. அஞ்சல் துறையில் ஆன்லைன் பேங்கிங் வரதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பிரதமர் மோடியுடைய பள்ளிக்கால குறும்படம் தமிழில் வெளியீடு. வாழ்ந்து காட்டலாம் என்ற குறும்படம் எடுக்கப்பட்டுள்ளது. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்த குறும்பட வெளியீட்டு விழா சென்னை சத்தியம் திரையரங்கில் நடந்தது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் படத்தை பார்த்தாங்க. அண்ட் இந்த படத்தில் பள்ளியில் படிக்கும் மோடி சீருடை இல்லாதவருடைய நண்பனுக்காக நாடகம் போட்டு பணம் வசூலித்து சீருடை வாங்கி கொடுப்பது, அவரது வாழ்க்கை சூழ்நிலை, அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்கிற சிந்தனை, இதெல்லாம் வந்து அவர் இவ்வளோ தூரத்து உயர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி சில சொல்லியிருக்காங்க. பட்டேல் சிலைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 300 கோடி ரூபாய் நிதி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. நர்மதை நதி மேலே இருக்குது. குஜராத் மாநிலம் நர்மதை மாவட்டத்தில் உள்ள வல்லபாய் பட்டேல் சிலை, ஒற்றுமைக்கான சிலை. மெயின் சொல்லிய கொஸ்டின் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் துணைத் தலைவராக மயில்சாமி அண்ணாதுரை நியமனம். அண்ட் ஓகே சார், 2A ஒன்றாவும் மெயின்ஸ் ஒன்றாவும் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் 2A ஒன்ற ஈவெண்ட்ஸாகவும் பார்த்தாச்சு. வரப்போகிற January 27 இல்லைங்களா, கோப்ரூட் எக்ஸாம் இருக்குது, கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நடந்த ஜெயிலர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா காலை நடந்த எக்ஸாம்லேயும் சரி, மதியம் நடந்த எக்ஸாம் சரி, ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் நல்லா நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்டாக நிறையா கேட்டதாக நானே பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் வாங்கி பார்த்தேன். அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டியூஷன்லாம் ரொம்ப டீப்பாக போயிருக்காங்க. அட் த சேம் டைம் தமிழில் பார்த்திங்கன்னா புது புக்கிலேருந்து 6th 9th
11th சேர்த்து 20 கொஷின் தமிழ்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே மேஜர் ரோல் வகிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து புது புக்கு தான். ஸோ மறக்காமல் 6th 9th 11th நல்லா 30 லெசன் கிட்டத்தட்ட வந்து 10 20 29 லெசன் இருக்குது. ஸோ நல்லா பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இங்கே 6th புக்குக்கான தமிழ் கொடுத்துருக்கேன். ஸோ 11th புக்குக்கு பண்ண முடியாது, ஏன்னா நிறையா இருக்குது. ஸோ அதனால் நமக்கு புக்கு ஆட்டோட படிச்சே ஆகும். 9th புக்குக்கு நான் நாளையிலேருந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. அண்ட் மேக்ஸ் நல்லாவும் ரிவிஷன் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் இதை நல்லா கையில் வச்சுருந்தீங்கன்னாவே வந்து ஒரு 140 கொஷின்ஸ் மிச்சம் இருக்கிறதுல மாட்ட ரிவிஷன் பண்ணாவே போதும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.